TNEB or TANGEDCO ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் வெளியிடப்பட்டு அடுத்து வர இருக்கக்கூடிய இளநிலை உதவி கணக்காளர் தேர்வு 2021 தேர்வு நடைபெறதா சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வுக்கான பாடப்பகுதிகள் இந்த வகுப்புகள்ல தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. நான் உங்கள் குரு பழனியப்பன், குரு அகாடமி ஆஃப் காமர்ஸ், ஈரோடு மாவட்டம். எப்படி நம்ம தயாராகிறது? பார்ட் 3ல காமர்ஸ் வணிகவியலை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல நிறைய நமக்கு தெரிஞ்ச பகுதிகள் இருக்கும். பார்ட் 2 அப்படின்றது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனத்திறன் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியும் சிறிய சிறிய கணக்கியல்கள் இருக்கக்கூடிய பகுதியாக நமக்கு பார்ட் 2 இருக்கு. அதை மாணவர்கள் எப்படி எளிமையாக செய்யறது அப்படின்றத இந்த வகுப்புகள் மூலமா நாம உங்களுக்கு பார்க்க போறோம். இப்போ தொடர்ந்து இதுல எப்படி கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய முதல் பகுதி பாத்தீங்க அப்படின்னா சுருக்குதல் அப்படின்றதுதான் ஆப்டிடியூட்ல மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். சுருக்குதல் பகுதியை செய்யறப்போ நம்ம மனதில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா அப்படின்னா போர்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு போர்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு மாஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்படுறது பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சரி செய்யணும், அடுத்தது டிவிஷனை சரி செய்யணும், அதாவது வகுத்தல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பெருக்கல் செய்யணும், அதுக்கப்புறம் அடிஷன் செய்யணும், அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன் செய்யணும், அதாவது கழித்தல் செய்யணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் செய்யுங்க, அடுத்தது வகுத்தல், அடுத்தது பெருக்கல், அடுத்தது கூட்டல், கழித்தல் செய்யணும் அப்படின்றத இந்த சுருக்க பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போர்டு மாஸ் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா ஆவரேஜ்ல சின்ன சின்ன கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஆவரேஜ் அப்போ சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என், அதாவது கொடுக்கப்பட்ட நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க, எல்லா நம்பரையும் கூட்டுங்க, டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ்ங்கிற எண்ணிக்கையால வகுத்துருங்க. அடுத்தது அட்வான்ஸ்டா கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, இந்த மாதிரி ஃபார்முலா நமக்கு கேட்பாங்க. எப்பப்போ அந்தந்த கணக்குகள் வருதோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம பார்த்துக்கலாம். இந்த பகுதியில நம்ம எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம பாருங்க. சுருக்க பகுதியில கொஸ்டின் 1 நம்ம இங்க கொடுக்கப்படுறது. கேள்வி 1 பாருங்க. இஃப் ரெண்டுலையும் கொடுத்துருக்கேன், ஆங்கிலம் அண்ட் தமிழ். உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதையே பின்பற்றுங்க. ஆங்கிலம் இதுல பாத்தீங்கன்னா 57 மைனஸ் 42 மைனஸ் 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 176 டிவைடட் பை 8 டிவைட் 2. இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ங்கிற வேல்யூ இருக்கு, இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் 57 minus 42 minus 37 minus 20 minus x equal to 176 divided by 8 divided 2, then find out the x value is. x value நம்ம find out பண்ணணும். இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பாருங்க. 57 minus 42 minus இங்க ஒரு வித்தியாசமான ஒரு பிராக்கெட் கொடுத்திருக்காங்க, 20 minus x. அப்ப பாருங்க 20 minus x, பிராக்கெட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 176 divided by 8 divided by 2. ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை செய்யணும். பிராக்கெட் அப்படின்றது இதை தான் நமக்கு குறிக்கும், இதுதான் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செஞ்சு முடியுங்க, அடுத்து ஒவ்வொன்றா நம்ம செஞ்சிடலாம். அப்போ 57 மைனஸ் 42, இந்த பிராக்கெட் எடுத்துக்கலாம், இந்த இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க இங்க மைனஸ் இருக்கு. யூ ஆர் டு ரெண்டு நம்பரையும் நீங்க என்ன பண்ணுங்க, மைனஸால மல்டிபிள் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிபிள் செய்ய போறோம். பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்பரால மல்டிபிள் செய்ய போறோம். அப்போ 37 மைனஸ் 20, அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்னடா ஆகும், பிளஸ். மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும். அப்ப பாருங்க ஒரு பிராக்கெட்டை நம்ம செஞ்சாச்சு. அப்ப ஈக்குவல் டு 176 டிவைட்
இப்போ இந்த பிராக்கெட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பிராக்கெட்டை செஞ்சிடலாம். 8 டிவைடட் பை 2. அப்போ 8 பை 2 நமக்கு ஆன்சர் தெரியும் 4. அப்போ இந்த இடத்துல 4 அப்படின்னு கொடுத்துருவோம். ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்தது 57 மைனஸ் இந்த பிராக்கெட் அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல 37 இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிருப்போம். 37 மைனஸ் 20, அப்போ உங்களுக்கு என்ன வரும் 17 இருக்கும். பிளஸ் எக்ஸ், இதையும் சிம்பிளிஃபை பண்ணிருங்க. டிவைடு தான் இருக்கு, டிவைடை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்போ 176 டிவைடட் பை 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44ங்க. எகைன் 57, இப்போ இந்த மைனஸ் ஆல, இங்க இருக்கிற மைனஸ் ஆல இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்றோம். மைனஸ் 42 மைனஸ் 17 மைனஸ் எக்ஸ். அப்போ இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மறந்தும் போகாது, ஆன்சரை கரெக்டா எடுத்துக்கலாம், திரும்ப செய்ய தேவையில்லை. இப்போ 57 மைனஸ், இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கப்பா. இந்த ரெண்டையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. 42 மைனஸ் 17, 42ல 17 போச்சுன்னா எவ்வளோட வரும், 25ங்க. அப்போ 25 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. ஒவ்வொரு நம்பரா செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சரு கரெக்டா வரும். 57 மைனஸ் 25, இந்த மைனஸ் ஆல நம்ம மல்டிபிள் பண்றோம் இந்த ரெண்டு நம்பரையும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்னடா வரும், பிளஸ் ஈக்குவல் டு 44. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாங்க, இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வருங்க, 32 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. அகைன் இந்த எக்ஸ் மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். 44 மைனஸ் 32. அப்போ நம்மளுடைய எக்ஸ் என்னவாக இருக்கும், 12. எக்ஸ் என்னவாக இருக்கும், 12. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னடாக்குது, 12 அப்படின்றது தான் ஆன்சரு. இங்க பாருங்க 12 இருக்கு, மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னவாக இருக்குதுல, ஆன்சர் ஈக்குவல் டு சி. நம்மளுடைய ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப எளிமையான கணக்குகளுங்க, புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா அழகா செஞ்சு முடிச்சிடலாம், தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which must be subtracted from 3250 to make the perfect square. அதாவது 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாக மாறும். இதான் நமக்கு கேட்டது, எந்த நம்பரை கழிச்சாப்பா முழு வர்க்கமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல பாருங்க வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வர்க்கம், இங்க ஸ்கொயர். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயருங்கிறத ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். முழு வர்க்கம் அப்படின்ட்டா நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப இது எப்படி நம்ம செய்யறது அப்படின்ட்டா 3 2 5 0 இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க என்னடா பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மெத்தடு அல்லது திட்ட விளக்கம் அப்படின்னு எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திட்ட விளக்கம் எப்படி எடுப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுக்கப்பட்ட நம்பரை கடைசியில இருந்து ரெண்டு நம்பரா நம்ம பிரிச்சுக்கணும். மிச்சம் ஒரு நம்பர் இருந்தாலும் விட்டுருங்க, ரெண்டு நம்பர் இருந்தாலும் விட்டுருங்க. ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்டுங்கிறது இங்க ஒரு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 32, அந்த ஒரு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்றப்ப இதுக்குள்ள வரணும். இப்போ 2 இன்ட்டு 2 4 இதுக்குள்ளதான் இருக்கு. 3 இன்ட்டு 3 9 இதுக்குள்ளதான் இருக்கும். 4 இன்ட்டு 4 16 இதுக்குள்ளதான் இருக்கும். 5 இன்ட்டு 5 25 இதுவும் இதுக்குள்ளதான் இருக்கும். 6 இன்ட்டு 6 36 இதோட அதிகமா போகுதுடா. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 5 தான் கரெக்ட். அப்ப இதுக்குள்ள இருக்கிற நம்பர் 5. ஃபர்ஸ்ட் இதால நம்ம கொடுத்துடலாம். 5 இன்ட்டு 5 இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 இன்ட்டு 5 25. வகுத்துல தான் இது, திட்ட விளக்கம் வகுத்தல், அவ்வளவுதான்ப்பா. அப்ப 32ல 25 போயிட்டா, மிச்சம் 7. அடுத்ததா 2 டிஜிட்டை அப்படியே இறக்கணும். நீங்க என்ன பண்ணணும், 2 டிஜிட்டை அப்படியே இறக்கணும். அப்போ 50 அப்படியே கீழே இறக்கிடலாம். அதுக்காக தான் 2 டிஜிட்டா நம்ம பிரிக்கிறதுக்கான காரணம். ஓகே, அடுத்ததான் இந்த ஈவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதனுடைய ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் வித் 2, 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 5 இன்ட்டு 2 நமக்கு என்னடா வரும், 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 இன்ட்டு 2
10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்க ஒரு நம்பரை நம்ம கொடுக்கணும். ஆன்சரா இங்க ஒரு நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பரையும் இங்க இருக்கக்கூடிய ஹோல் நம்பரையும் நம்ம பெருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பரையும் நம்ம பெருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தேர்வுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேல 5 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். அப்ப இங்க என்னடா ஒரு 105 அப்படின்ட்டா, இங்க 105. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதையே மல்டிபிள் பண்ணுங்க. 105 இன்டூ 5 அப்படின்ற மாதிரி கொடுங்க. அப்போ 5 இன்ட்டு 5 25. இங்க 5 இன்ட்டு 1 5, 525. 525ங்கிறது இதுக்குள்ள இருக்கிறது தான், இதுக்குள்ள வரக்கூடிய நம்பர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்குள்ள வரக்கூடிய நம்பர் தான். சரி, அப்போ 750 வர வரைக்குமே கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 6ன்னு கொடுங்க, 7ன்னு கொடுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், 7 அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ டைரக்டா பெருக்கி பார்ப்போம். தப்பு இருந்தா மறுபடியும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்க 7, இங்கேயும் 7. 7 இன்ட்டு 7 எவ்வளோடா வரும், 49. இங்க 0 இருக்கிறதுனால 49 அப்படியே கொடுத்துடலாம். அடுத்ததா 7 இன்ட்டு 1. இப்போ 1 இன்ட்டு 7 7. இப்போ 749 இதுக்கு உள்ள வரக்கூடிய நம்பர் தான் வருது. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1. ரிமைனிங் எவ்வளோடா இருக்கு, 1. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ட்டா, நம்மளுடைய ஆன்சர் பாருங்க எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்ட்டா, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்க கீழே வருது இல்லையா, மீதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்லது ரிமைண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிமைண்டர் தான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப நம்ம என்ன எழுதலாம், அதாவது மேல 3250 இருந்து எதை நம்ம கழிக்கிறோம், 1 கழிக்க அந்த எண் எவ்வளவுங்க, 3 2 4 9. அந்த எண் நமக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா முழு வர்க்கமாகும். முழு வர்க்கமாகும், முழு வர்க்கமாக மாறும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், 1ங்கிறதா நமக்கான ஆன்சர். அப்போ அதுல ஆன்சர் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட். இதுல நம்ம கரெக்ட் ஆப்ஷன் என்னங்க, கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு ஏ. மீதி கண்டுபிடிச்சா போதுங்களா. அப்ப பாருங்க, ஒரு ஒரு முழு வர்க்கமாக மாறக்கூடிய நம்பர்ல இருந்து எந்த நம்பரை கழிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டா, அந்த நம்பர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்க. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த மீதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மீதி தான் வந்து நமக்கு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மீதி தான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மீதி 1. அப்போ 1 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் நம்பரா இது மாறும். அப்ப இந்த இடத்துல என்ன 49 இருக்கும். அப்ப இங்க 49, 749 749 இந்த இடத்துல நமக்கு 0வாக மாறும். அவ்வளவுதான், அது முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் கணக்குகளும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பகுதி வந்து டிஎன்பிசியினுடைய மாடலாகவே இருக்கிறதுனால டிஎன்பிசியில எப்படி எல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்பாங்களோ அந்த மாடல் எல்லாமே இதுல இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல நம்ம தயாராகணும். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அடுத்தது பாருங்க, அடுத்த மாடல். இதுல the average height of 10 students, இது வந்து n அப்படின்னு நம்ம சொல்லலாம். average height of 10 student in a class was calculated. இது வந்து x bar, இது average கண்டுபிடிச்சிருக்காங்க. x bar equal to 166. okay, on verification it is found that one reading was wrongly recorded 160 centimeter instead of 150 centimeter. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், wrongly recorded, இது wrong, இது wrongly recorded, இது wrong நம்பர். 150ங்கிறதுக்கு பதிலாக 160 அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் த கரெக்ட் மீன் ஹைட், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்ட் மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க, கரெக்ட் மீன் வேல்யூ அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு வகுப்பில் 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166. நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஈஸிங்க. இது வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க, இது வந்து n = 10. அடுத்தா பாத்தீங்கன்னா எக்ஸ் பார், இதனுடைய சராசரி அப்படின்றது 166ங்க. தகவல்களை சரிபார்க்கும் போது 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 என குறிப்பிடப்பட்டது. அப்போ இது வந்து சரியான மதிப்பு இல்லைங்களா, நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். இது வந்து சரியான மதிப்பா இருக்கு. ஆனா நம்ம எப்படி நம்ம போட்டிருக்கோம், இந்த இடத்துல 160ன்னு பயன்படுத்திட்டோம். இதுதான் தவறான மதிப்பு. அப்ப தவறான மதிப்பை கண்டுபிடிச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சராசரியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 166ங்கிற சராசரியை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ
இதனுடைய ஆன்சர் பாருங்க, நாம கண்டுபிடிச்சதே பாத்தீங்க அப்படின்னா தவறான சராசரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தவறான சராசரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய மதிப்பு தான் எவ்வளவுங்க? 166 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு நம்ம ஃபார்முலா கொடுத்திருப்போம். எண்களினுடைய கூடுதல் டிவைடட் பை அந்த எண்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதுல சிக்மா எக்ஸ் அப்படின்றத நீ கூடுதலை கண்டுபிடிச்சுதான் அதில் இருந்து சரியான தவறான மதிப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? கூட்டி கழிக்கணும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எந்தெந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுங்க. அப்போ 166ங்கிற வேல்யூ இருக்கு, ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை எத்தனை வேல்யூங்க? 10. 10 பேருத்தினுடைய சராசரி. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை கொண்டு வந்து இதால மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ இந்த இடத்துல சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னடா கிடைக்கும்? 166 இன்டு 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 166 இன்டு 10. அப்போ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 1660 அப்படின்னு சொல்லலாம். 1660. அப்போ இது வந்து என்ன கிடைச்சிடும்? நமக்கு தவறான கூடுதல் நமக்கு கிடைச்சிடும். இதுதான் வந்து நமக்கு என்னன்னு சொல்லலாம், தவறான கூடுதல். இப்ப நம்ம என்னடா பண்ணணும்? சரியான கூடுதலையும் சரியான சராசரியும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியான கூடுதலையும் சரியான சராசரியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சரியான கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியான கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்முடைய தவறான கூடுதல் நமக்கு இருக்கு இல்லையா? தவறான கூடுதல்ல இருந்து தவறான மதிப்பை கழிச்சிடலாம். தவறான மதிப்பை கழிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, சரியான மதிப்பை கூட்டிடுங்க. சரியான மதிப்பை கூட்டிடுங்க. அப்போ சரியான கூடுதல் நமக்கு கிடைச்சிடும். அப்ப தவறான கூடுதல் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா? 1660. இதுல தவறான மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம இங்க போட்டிருக்கோம். நம்ம 160ன்னு கூட்டிட்டோம். அந்த 160 கழிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, 150 ஆட் பண்ணிக்கோ. 150 ஆட் பண்ணிக்கோ. அப்ப பாருங்க, இதுல இருந்து 160 150 இங்க பிளஸ் மைனஸ். அப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 கழிச்சீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 1650. இதுதான் சரியான கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுதான் சரியான சிக்மா எக்ஸ். நம்ம என்னன்னு சொல்லலாம்? சரியான சிக்மா எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சரியான சிக்மா எக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? therefore சரியான சராசரியை கண்டுபிடிச்சிடலாம். சரியான சராசரியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1650 டிவைடட் பை அதே 10. அப்ப நம்மளுடைய ஆன்சர் பாருங்க, 165 சென்டிமீட்டர். 165 சென்டிமீட்டர். அப்ப நம்மளுடைய ஆன்சர் பாருங்கப்பா, இதுல ஆப்ஷன் ஏ நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். கரெக்ட் ஆப்ஷன். ரெண்டு தெளிவா புரியுதப்பா உங்களுக்கு? அதாவது நாம கண்டுபிடிச்சது தவறான வேல்யூ போட்டு தவறான சராசரியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுல இருந்து நம்ம தவறான கூடுதலை கண்டுபிடிச்சு அதுல இருந்து சரியான கூடுதலை கண்டுபிடிக்கிறோம். சரியான கூடுதல் வேற ஒண்ணுமே இல்லை. தவறான கூடுதல்ல இருந்து தவறான மதிப்பை கழிச்சிருங்க, சரியான மதிப்பை கூட்டிக்கோ. அப்போ உங்களுக்கு சரியான சிக்மா எக்ஸ் கிடைச்சிரும். அதை மறுபடியும் என்னால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப எளிமையான கணக்குகளுங்க, அழகா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கணக்குகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம போலாமா? இப்ப பாருங்கப்பா, reduce 391 divided by 667 into lowest term. அதாவது 391 divided by 667 சிறிய உறுப்பாக சுருக்கணும். அவ்வளவுதான், சிறிய உறுப்பாக சுருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டா, நம்ம நார்மலா என்ன செய்யணும், 361 divided by 667 அப்படின்றத மேலங்கிலையும் காமனான ஒரு நம்பரால அடிச்சுக்கிட்டே போகணும்ல. இந்த நம்பரே காமனான ஒரு நம்பரால அடிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். அப்போ 3வது வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு, 5வது வாய்ப்பாடு, இந்த மாதிரி சொல்லிட்டே நம்ம போகலாம். பட் நம்பர் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கப்போ நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த கணக்குகளை நம்ம எப்படி சுருக்கி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டா, HCF ஆஃப் 391 and
667 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீ பொது வகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. மீ பொது வகு எண்ணை கண்டுபிடிக்கணும். வகு எண்ண கணிக்கணும். என்ன கணக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். கணக்கிட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டுக்கும் காமனான வகுபடு எண், அதாவது பொதுவான வகுபடும் எண்ணை கண்டுபிடிக்கிறோம்ப்பா. வேற ஒண்ணுமே கிடையாது. பொதுவான வகுபடும் எண்ணை கணக்கிடு அப்படின்னு அர்த்தம். அப்போ பொது வகு எண்ணை கண்டுபிடி, பொது வகு எண் கணக்கிடு அப்படின்னு அர்த்தம். பொது வகு எண் கண்டுபிடிக்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப பாருங்க 667 அப்பா நமக்கு இருக்கக்கூடியது 667 667. இதை நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா 391 நம்ம என்ன பண்ணிடலாம், வகுத்தரலாங்க. அப்போ இதை வகுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். 391 நீங்க என்ன பண்ணுங்க, 667 வகுத்துருங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு தடவை அடங்கும். அப்போ 391. அப்போ இதை லெஸ் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா 400க்கு பக்கமா இருக்கு, 800 வரும். 2ன்னு போட்டா 800 வரணும். இது வந்து 400க்கு பக்கமா இருக்கிறதுனால ஒரு தடவை கண்டிப்பா அடங்கும். அப்போ இதுல லெஸ் பண்ணிக்கிறோம் 6. இதை லெஸ் பண்றோம். இங்கிருந்து கடன் கொடுத்துருங்கப்பா. 16ல 9 போயிட்டா 7ங்க. இதுல 7. அடுத்தது இங்க 4, இங்க 5 இருக்கும், 3, 2. இப்ப 276. இப்ப என்ன பண்ணுங்கடா, மறுபடியும் இது ஒரு வகுத்தலா போடணும். இப்ப பாருங்க இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வகுத்தல் நம்ம போடணும். இந்த இடத்துல இதை வந்து வகுபடி எண்ணா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் இன்னொரு வகுத்தல் செய்யணும். இங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்லையா, இதை இங்க கொண்டு வந்துருப்பான். 391 இருக்கு இல்லையா, இதை இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப இப்ப பாருங்க இது ஒரு தடவை நமக்கு அடங்கும். 276. இதுல 11ல 6 போயிட்டா 5ங்க. இங்க 8 இருக்கும், ரிமைனிங் 1. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 1 இருக்கு, 1, 115. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா மறுபடியும் இன்னொரு வகுத்தல் இந்த சைடு, மறுபடியும் இன்னொரு வகுத்தல். எந்த நம்பர் கொண்டு வரணும், இந்த நம்பர் கொண்டு வந்துருங்க. 276 உள்ள கொண்டு வந்துருங்க. 276 276ல 115 2 தடவை கண்டிப்பா அடங்கும். அப்போ இதுல 30, 2, 230 அப்படின்னு அடங்குதுப்பா. மறுபடியும் இதெல்லாம் நீங்க லெஸ் பண்ணிருங்க. லெஸ் பண்ணீங்கன்னா 6. இங்க 7ல 3 போயிடுச்சு அப்படின்னா 4. அடுத்ததான் இங்க 0. இங்க எவ்வளோடா இருக்கு, 46 இருக்குப்பா. 46. இப்ப என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு வகுத்தல் போட்டுக்கலாம். கீழே போக வரைக்கும் பொது வகை எண் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், வகுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த நம்பரை கொண்டு வந்துருங்க. 115 உள்ள கொண்டு வந்துருங்க. 115 உள்ள கொண்டு வந்துட்டு இப்ப வகுக்கிறோம். இப்ப இதுல எத்தனை தடவை வரும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா 2 தடவை வரும். 2 6 12க்கு 2 மிச்சம் 1, 4 2 8 1 9 92. இதையும் நாம லெஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் எவ்வளவுப்பா வருது, 3 2 3 2. இப்போ மறுபடியும் இன்னொரு வகுத்தல் நாம போடலாம். இன்னொரு வகுத்தல் நாம போடலாம். இன்னொரு வகுத்தல் போட்டோம் அப்படின்னா இந்த 46 கொண்டு வந்து உள்ள வச்சுக்கலாம். அப்ப 46ல எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும்பா. 2 தடவை 46. இப்போ 0 ஆகி போச்சா. அப்போ பொது வகு எண் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. மீ பொது வகு எண் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொன்னா போட்டுட்டே வரணும். ஒவ்வொன்னா போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு மீ பொது வகு எண் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த மதிப்பை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆன்சருக்கு நம்ம போறோம். இப்போ நம்மளுடைய மீ பொது வகு எண் அப்படின்னு சொல்ல போறது இதுதான். கடைசியா நம்ம போட்டோம் இல்லைங்களா, 0 ஆச்சு இல்லையா, அதுதான் மீ போ வா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது HCF அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ HCF அப்படின்றது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா மீ பொது வகை எண் 23 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சுன்னா இப்ப நாம என்ன செய்யணும், இந்த 391 ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 23ஆல பெருக்கணும், வகுக்கணும். அதே மாதிரி 667ஐயும் 23ஆல நம்ம என்ன பண்ணணும், வகுத்துறணும். வகுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஆன்சர் வந்து நமக்கு சிறிய உறுப்பாக இருக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், மறுபடியும் அதுக்கு ஒரு காமனான ஒரு வகுத்தல் போடுங்கப்பா. இப்போ 391 நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டா 23ஆல வகுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கலாம். 39 இல்லையா, 39ல கண்டிப்பா ஒரு தடவை அடங்கும்பா, ஒரு தடவை அடங்கும்.
அப்போ எவ்வளோங்க 23. அப்போ மிச்சம் எவ்வளோப்பா வருதுல, இதுல 6, இதுல 1 16. இதை இறக்கி இங்க ஒண்ணு தரலாமா? 161 வகுக்கிறது சாதாரண வகுத்தல் கணக்குகள் தான். அப்போ இதை ஒரு 25ன்னு நினைச்சுக்கப்பா. 25ன்னா நமக்கு எத்தனை தடவை இது அடங்கும் அப்படின்னு பாருங்க. 25 அப்படின்னா 4 25 100, 6 25 150 இல்லைங்களா? அப்போ 6 தடவை கண்டிப்பா அடங்க முடியாது, ஏன்னா 25ஓட குறைவான நம்பர். அப்போ 3 6 18க்கு 8, மிச்சம் 1, 6 × 2 12, 12 1 13. 3 6 18க்கு 8, மிச்சம் 1, 2 6 12 1 13பா. இப்போ இதுல இருந்து லெஸ் பண்ணிடு, இங்க இருந்து ஒண்ணு கடன் கொடுத்துடலாம். அப்போ 11, 11ல 8 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 3ங்க. 11ல 8 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 3. அடுத்தது இங்க 5 இருக்கு, 5ல 2. அப்ப பாரு, நம்ம காமனா எடுத்து போட்டோம். இதுல பாருங்க 23 இன்னொரு தடவை நமக்கு அடங்குதுங்க. அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 7ங்கிற நம்பரை கொடுத்துருக்கணும். 7 தடவை நமக்கு அடங்கும், ஏன்னா மிச்சம் 21 தான் நமக்கு வருதுப்பா. அப்ப 7ன்னு கொடுங்க. அப்போ 3 21. இது இந்த சைடு நான் எழுதுறேன், 161 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 7ஆல மல்டிபிள் பண்ணும். 3 21க்கு 1, மிச்சம் 2, 2 14, 2 16. இப்போ 0 ஆயிப்போச்சா? அப்போ இதுதான் நம்மளுடைய காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சரி, இது 6 இல்ல 7. இதால நம்ம வகுக்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு ஈவு அப்படின்னு கிடைச்சது இல்லைங்களா? இந்த ஈவை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். அப்ப மேல பாத்தீங்கன்னா 17, மேல நமக்கு 17. இப்ப மறுபடியும் இதால நம்ம வகுக்கிறோங்க. 667. 667 23ஆல வகுத்தல் கிடக்கணும். அப்ப நமக்கு எவ்வளவு தடவை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தடவை கண்டிப்பா வரும். 66க்கு 2 3 6, 2 2 4. இப்ப இதையே லெஸ் பண்ணுங்க. அப்ப 0 20. அடுத்தது அந்த 7ஐயும் கொண்டு வந்துடலாம். 207. 207ல எத்தனை தடவை அடங்குவோம் அப்படின்னு பார்க்கலாம். சுமாரா ஒரு 20 10 தடவைன்னா கூட 230. அப்போ ஒரு 9 தடவை போடுவோம்ல. 9 3 27, மிச்சம் 2, மிச்சம் 2, 2 9 18, 18 2 20பா. அப்ப நமக்கு 0. கீழே எவ்வளோட வருது? இந்த ஈவு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஈவு மட்டும் எடுத்துக்கப்பா. அப்ப ஈவு 29. அப்ப நம்மளுடைய ஆன்சர் பாருங்க, இந்த இடத்துல ஆன்சர் எவ்வளவு வருது? 17 வகுத்தல் 29. இது வகுத்தல் கணக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல நம்ம பாக்குறப்போ வகுத்தல் கணக்கு தான். அதை வந்து ஃபர்ஸ்ட் பொது வகை எண் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பரையும் அந்த பொது வகை எண்ணால நம்ம வகுத்து பார்த்தோம். வகுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஈவு கிடைக்குதோ, அதாவது இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணணும், இங்க கொண்டு வந்து நம்ம வச்சுக்கணும். அப்ப 17/29ங்கிறது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்ப நம்மளுடைய அடுத்த பகுதிக்கு போவோமா? இப்ப பாருங்க, இன்னொரு சம்ம. The number which exceeds, நல்லா புரிஞ்சுக்கோங்க, the number which exceeds 60% of it by 42. அப்போ ஒரு நம்பர்ல இருந்து 16% நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 42 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க 42 எண்ணில் அந்த எண் யாது? இப்ப இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சிம்பிளா ஒரு எண் அப்படின்றத நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு எண் வந்து எக்ஸ். அந்த எக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் போட்டு எக்ஸால நம்ம என்ன பண்றோம், 16% நம்ம கண்டுபிடிக்கிறோம்ப்பா. இந்த 16% மல்டிபிள் பண்ணி நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 42 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்க இருக்கிற மாதிரி நம்ம எழுதுவோம். இங்க பாருங்க, மைனஸால நம்ம பெருக்கலாம். இந்த ரெண்டையும் மேல எழுதுறப்ப 16x டிவைடட் பை 100 அப்படின்ட்டு கிடைக்கும், ஈக்குவல் டு 42. இங்க இருக்க அங்க 100, இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து பொது மீசியமா எடுக்கணும். அல்லது நீங்க என்ன பண்ணிடுங்க, பொதுவா எல்லா நம்பரையுமே 100ஆல பெருக்கிடுங்கப்பா. பொதுவா எல்லா நம்பரையும் 100ஆல பெருக்கிடுங்க.
அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100x கிடைக்கும். மைனஸ் 16x சமம் 4200. எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஈச் அண்ட் எவரி நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன்? 100ஆல பெருக்கிட்டேன். அப்ப இந்த இடத்துல 100ஆல பெருக்கிறப்ப எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்டெப் வேணா இந்த இடத்துல போட்டு காட்டுமா? அப்போ 100 பெருக்கல் எக்ஸ்ன்னு ஆயிடும். அடுத்து மைனஸ் 100 பெருக்கல் 16x டிவைடட் பை 100 அப்படின்ட்டு ஆயிரும். ஈக்குவல் டு 100 பெருக்கல் 42 அப்படின்ட்டு ஆயிரும். அப்போ இந்த 100க்கு 100 எனக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ இதனுடைய ஆன்சர் எப்படி கிடைக்கும்? 100x மைனஸ் 16x ஈக்குவல் டு 4200 அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா 84x 84x ஈக்குவல் டு 4200 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுடைய எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த 84 இங்க கொண்டு வரலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? 4200 டிவைடட் பை 84 அப்படின்ட்டு ஆகும். 84 அப்படின்ட்டு ஆகும். அப்ப இதுக்கு நம்ம அடிக்க முடியும் தானே? ஒரு தடவை 42, இங்க 2 தடவை 84. அப்போ இங்க மேல 100 இருக்குது, டிவைடட் பை 2. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருங்க? 50. அப்போ தேர்ஃபோர் நம்மளுடைய எக்ஸ் எவ்வளவு வருதுங்க? 50. நல்லா புரியுதான்னு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி டாக்குன்னு. எளிமையா செஞ்சோம் அப்படின்னா அழகா ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு எண்ணுடன், அந்த எண் வந்து எக்ஸ் தான், அந்த எண் வந்து எக்ஸ். அப்போ 50ங்கிற எண்ணுடன் அதனுடைய 16% கழிக்க நமக்கு வரக்கூடிய ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்கும்? 42. செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 50 இன்டூ 16% நீங்க கண்டுபிடிங்க. 16% கண்டுபிடிங்க. அப்போ ஒரு 50, 250, 100ன்னு சொல்லிடலாம். அப்போ 8. அப்போ ஒரு எண்ணுடன் 50உடன் 16% 8. அந்த 8 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 42ங்கிற ஆன்சர் கிடைக்குதா? அவ்வளவுதான். 42ங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையா புரிஞ்சு அழகா செய்யக்கூடிய கணக்குகளுங்க. இதுல தவறில்லாம செஞ்சோம் அப்படின்னா முழு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இது அமையும். இது போன்ற மேலும் தகவல்களையும் மேலும் தொடர்ந்து தினசரி ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பயிற்சி வகுப்புகள்ல தொடர்ந்து எங்க கூட நீங்க பயணிக்கணும் அப்படின்னா இன்றே குரு அகாடமியில் இணைந்து பயன்பெறுக. நான் உங்கள் முனைவர் கு பழனியப்பன், குரு பழனியப்பன், பயிற்சியாளர், குரு அகாடமி ஆஃப் காமர்ஸ், ஈரோடு மாவட்டம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.